அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவரை துதித்து பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இயேசுவுக்காக பாடுவேன் நான் எந்த நாளுமே, என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலியாவரே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் எந்த நாளுமே, என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலியாவரே.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்காக நமக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, இந்த பாடல் பாடுகிற பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை கொடுத்தார். அழகென்றால் அவர் போல யார்தான் இந்த உலகத்திலே உண்டு என்று நாம் பாடினோம். அவ்வளவு அழகுள்ளவர், அருமையானவர். அந்த இயேசு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டாரா? அவர் அழகில்லாதவராக, சௌந்தரியம் இல்லாதவராக. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ஒரு ரூபம் அவருக்கு இல்லை. அவரை நேசிக்கிற ஒரு ரூபம் அவருக்கு இல்லை. ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் தம்மையே அர்ப்பணித்தார். ஆம், பாருங்கள், வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த தண்டனை அவர் மேலே வந்ததாம். பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் போல யாரும் அழகில்லை, அவர் போல யாரும் சௌந்தரியம் இல்லை. ஆனால் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்ட பொழுது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்ட பொழுது, அவரை பார்க்கும்படியான ரூபம், நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது போயிற்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு அழகுள்ளவராயிருந்தார். அந்த அழகுள்ள இயேசு அவர் சௌந்தரியமற்ற நிலைமையிலே, நாம் விரும்பத்தக்கதாக ஒரு ரூபம் இல்லாத நிலையிலே மாறுகிறதுக்கு காரணம் நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, நாம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதனுக்கு சமாதானம் இருந்துட்டா போதுங்க, அவன் உள்ளத்தில் சமாதானம் இருந்துட்டா முகம் பிரகாசமாக மாறிடும். ஆம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய முகம் மாறுபாடாக இருக்கும் என்றால் அவனுடைய உள்ளம் வேதனையில் இருக்கிறது என்று நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சந்தோஷ மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் அவன் முகம் மலர்ச்சியாய் காணப்படும். ஆகவே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி நாம் அழகு வரும்படியாக அவர் அழகற்றவராய் மாறினார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே அவர் நம்மாலை பார்க்கக்கூடாத ஒரு கோர காட்சியாக காணப்பட்டார். நாம் இன்னும் அவரை அப்படியாக காண வேண்டுமோ? இன்னும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில
பாவத்தின் மேலே பாவத்தை செய்து மீறுதல்களின் மேலே மீறுதல்களிலே ஈடுபட்டு அக்கிரமத்துக்கு மேலே அக்கிரமத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டுமோ? அதற்காகவா ஆண்டவர் அடிக்கப்பட்டார்? ஆண்டவராக இயேசு அதற்காகவா சிலுவையிலே தொங்கினார்? இல்லை, இல்லை. நாம் மனம் மாற வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காண வேண்டும். மாற முடியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவத்திலிருந்து நாம் மாற முடியுமா? எது பாவம், எது உங்களுக்கு பிரியமில்லாமல் காணப்படுது, அதை விட்டு விலக இன்றைக்கு முயற்சி எடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன், நான் சமாதானத்தை பெற விரும்புகிறேன், நான் அழகுள்ளவளாய் மாற விரும்புகிறேன். சொல்லுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா தகப்பனே, எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவராக நொறுக்கப்பட்டவராக ஆண்டவரே நாங்கள் பார்க்க கூடாதபடிக்கு அகோரமாய் நீர் காட்சி அளிக்கிறீரப்பா. எனக்காக நீர் எல்லாவற்றையும் சகித்தீர், எனக்காக நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் இதுவரையிலும் எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் மாறாமல் இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களிலிருந்து நாங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கிறோம். எத்தனையோ முறை நீர் சிலுவையிலே அறையப்பட்டதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் எங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கவில்லையப்பா. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் நிமித்தமாக நான் மாற விரும்புகிறோம் அப்பா. நாங்கள் மாற விரும்புகிறோம். என்னை மாற்றும், எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்களை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் மாற்றும். ஆமாப்பா, என்னை காண்கிறவர்கள், எங்களை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிற தேவன். மாறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் மாறும்படியாக காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.